அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவுல என்ன பார்க்க போறோம்னா, பொதுவா நம்ம வீட்ல இந்த பல்லிகள் சத்தம் போட்டுச்சுன்னா, கண்டிப்பா நம்மகிட்ட இந்த பல்லி ஏதோ சொல்ல வருது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா நமக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் நம்பிக்கை தாங்க. குறிப்பிட்டு வாயில்லா ஜீவனுக்கு எப்போதுமே நமக்கு நடக்கக்கூடிய நல்லது, கெட்டத முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. மனிதர்கள் கண்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு தெரியுமாங்க. குறிப்பிட்ட சில உயிரினங்களை நம்ம வீட்டுல வளர்த்தோம். அதுபோல குறிப்பா நம்ம வேணும் அப்படின்னாலும், வேணாம் அப்படின்னாலும், நம்ம வீட்டுல எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பல்லி. இந்த பல்லி இருக்கிற இடத்த பொறுத்து நமக்கு விஷயங்களை நமக்கு நல்ல தகவல்களை எடுத்துரைக்கிறதுக்கு, அல்லது நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறதுக்கு, நம் கடவுளுடைய ஒரு மொழியாகவே இத பார்க்கிறோம். அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது பள்ளி அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கோ, அத பொறுத்து நமக்கு பலன்கள் இருக்குமாம். அந்த வகையில் நீங்க பூஜை அறையில் பல்லிகள் பார்க்கிறீங்கன்னா, அதுபோல சில பேருடைய பூஜை அறையில பல்லி இறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா என்னென்ன பலன் அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாகவே இது மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்றவங்க கூட, சட்டுன்னு பல்லி மேல விழுந்துருச்சுன்னு அப்படின்னா, ஏதோ ஒரு யோசனைக்கோ, இல்ல ஏதோ ஒரு குழப்பத்துக்கு ஆளாவாங்க. அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும், அதுபோல இந்த பல்லி மேலே விழுந்துச்சு அல்லது இந்த விஷயம் பேசும்போது, அது சத்தம் போட்டது னால எனக்கு இது நல்லது அப்படின்னு நடந்துச்சு. அல்லது எங்க வீட்ல பூஜை அறையில நான் ஆம் பார்த்திருக்கிறேன். அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு கருத்து இருந்தா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது கூடவே வீடியோவ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இன்னும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு வீடியோவ பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நாம அ காலகாலமாகவே நம் வீட்டுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை இந்த வாயில்லாத ஜீவன்கள் தன்னகத்தே கொள்கிறது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு கஷ்டம் வருது. அந்த சமயத்துல நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நாய், பசு இல்ல ஏதோ ஒரு பறவை, ஏதாவது ஒரு உயிரினம் நம்ம வளர்க்கக்கூடிய வாயில்லா ஜீவன் நமக்காக உயிரை விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதாவது திடீரென எங்க வீட்ல இந்த நாய் நல்லாத்தான் இருந்துச்சு. ஆனால் அது இறந்து போச்சு. எங்க வீட்ல இந்த பசுமாடு நல்லாதான் இருந்துச்சு. ஆனா திடீரென ஒரு உடம்பு சரியில்லாம இறந்து போச்சு. அப்படின்னு சொல்றத நம்மனால பார்க்க முடியுது. இது இப்படித்தான் நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை அந்த ஜீவன் எடுத்துக்குமாம். அதுபோல அனுபவத்திலும் நாம இத பார்த்திருக்கலாம். இப்படி வாயில்லா ஜீவன்களுக்கும் நமக்கும் எப்போதுமே ஒரு பந்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுபோல அதான் பல்லியும் நம்மளுடைய வாழ்க்கையின் நல்லது கெட்டதை சொல்லக்கூடிய சக்தி மிகுந்தது இந்த பல்லி அப்படின்னு காலங்காலமா நம்பப்பட்டு வருது. நம்ம வீட்டுல இருக்கும் இந்த பல்லியை குலதெய்வத்தின் ஒரு ரூபமாகவே முன்னோர்கள் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுபோல குலதெய்வத்தின் ரூபமா மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ரூபமாகவும் பார்க்கிறாங்க. பல வீடுகளிலும் பல்லி நடமாட்டம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். பல்லி இல்லாத வீடே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். நிச்சயமா ஓரிரு பல்லியாவது நம்ம வீட்டுல இருக்கும். அப்போதுதான் அந்த வீடு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அமானுஷ்யமான சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பல்லிகள் நடமாட்டம் எப்போதும் நடமாட்டம் என்பது ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயமாகவே சொல்லப்படுது. அதாவது அமானுஷ்யமான சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல பல்லி நடமாட்டம் இருக்காதாம். அதாவது இந்த இடத்துல பல்லி எப்போதுமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பா அந்த வீட்டுல அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு உணர்ந்து, அதாவது ஏதோ ஒரு எதிர்மறையான சக்தி இருக்கு அப்படின்னு உணர்ந்து கொள்வாங்களாம். அந்த வகையில இது போல கூட நம்பப்படுதுங்க. மேலும் உங்களுடைய வீட்டுல பல்லி இருக்கு அப்படின்னு சொன்னா, அதை அப்படியே நம்ம விட்டு விடுவது நல்லது. நாம உணவுப் பொருட்களை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்து வச்சுக்கிட்டா போதுமானது.
மற்றபடி பல்லிய அடித்துக் கொன்று வெளியில தூக்கி போடுறது, அது இது எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா, அது ரொம்ப பாவம். அதனால நீங்க அத செய்யக்கூடாது. சில பேர் வீட்டுல பீரோவுக்கு அடியில, பூஜை அறையில, சுவாமி படத்திற்கு பின்னால அப்படின்னு பல்லி இருக்கும். ஆனா, அது சத்தம் எழுப்பாது. இது நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு வீட்டுல பல்லி இருக்கு அப்படின்னா, அத சத்தம் எழுப்பல அப்படின்னா, அது ஏதோ ஒரு ஆம் அபசகுனத்தினுடைய அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில குலதெய்வத்தை நினைத்து நம்ம வீட்டுல பால் சாம்பிராணி போட்டு, அந்த புகைய வீடு முழுவதும் காண்பித்தோம் அப்படின்னா, 5 வாரம் இதே போல வெள்ளிக்கிழமையில நாம இப்படி செய்து வந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வீட்ல பல்லி சத்தம் போட துவங்குவாம். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள வரும் அப்படின்னும் சொல்றாங்க. குலதெய்வத்தினுடைய ஆசியும் நமக்கு எப்போதுமே கிடைக்கும். இது மட்டும் இல்லாம நாம சில நல்லது கெட்டது சிந்திக்கும் போதும், சில முடிவுகளை எடுக்கிறதுல தடுமாறும் போதும் பல்லி சத்தம் போடும். அப்போது நம்மளால அறியாமலேயே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இந்த வேலையை செய்தா சரியாக வரும் அப்படின்னு நமக்கே ஒரு தீர்மானத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்படி பல்லியினுடைய சத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நன்மையைத்தான் எப்போதுமே செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. பல்லி சத்தம் போடாம இருக்கும் பட்சத்தில கவலையே வேண்டாம். பால் சாம்பிராணி தூபம் போட்டு பல்லி சத்தம் போட்டுக் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் பல்லி இருந்தா என்னன்னு பார்த்தோம். ஆம், அந்த பூஜை அறையில பல்லி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பா செல்வ வளத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. மகாலட்சுமியுடைய அம்சமா பார்க்கப்படுவதனால பூஜை அறையில் இந்த பல்லிகள் இருக்கு, சத்தம் போடுது அப்படின்னா கண்டிப்பா அது மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருக்கும். அதனால அதுவும் கடவுளுடைய ஒரு வெளிப்பாடுதான். கடவுள் இருக்கக்கூடியதை நமக்கு உணர்த்தக்கூடியதுதான் அப்படின்னும் சொல்லலாம். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கும் என்பதை, எப்போதும் இருந்து கொண்டே இருக்குது என்பதை உணர்த்தக்கூடியதா இருக்கும். பல்லியும் நம்மளுடைய வீட்டுல நடமாடக்கூடிய ஒரு தெய்வம்தான் என்றாலும், அதே ஆன்மீகம் சார்ந்த இந்த தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தேவைப்படக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பல்லி அப்படிங்கிறது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உயிரினம். இந்த உயிரினம் ஏன் நம்ம வீட்ல இருக்கு? இதனால நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்? இவை எல்லாமே நாம தெரிஞ்சுக்கிறது நல்லது. பொதுவா பூஜை அறையில் பல்லிய பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டு செல்வ வளம் பெருகப் போகிறது என பார்த்தோம். நம் வீட்டின் நுழைவாயில்ல ஒரு பல்லிய கண்டோம் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் ஆசி நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லப்படுது. நம்முடைய பித்ருக்கள் நம்முடைய வீட்டுல குடியேறி இருக்கிறாங்க என்றும் அர்த்தம். அதே சமயம் நம் வீட்டின் நுழைவாயில்ல இறந்த பல்லிய பார்த்தோம் அப்படின்னா, அது கெட்ட சகுனத்தினுடைய அடையாளமாம். இரவில் பல்லி சொல்லக்கூடிய பலன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பல தருணங்களில் கனவுகளில் பல்லியை நம்ம பார்த்தோம். கனவுல ஒரு பல்லிய நாம துரத்துவது போல கனவு கண்டோம் அப்படின்னா, நம்முடைய முன் ஜென்மத்தில இருந்து முயற்சி செய்து ஏதோ ஒரு விஷயத்தை விரைவில் நாம அடையப் போகிறோம் அப்படின்னும் அழைக்கப்படுதாம். 2 பல்லிகள் சண்டையிடுவது போல கனவு கண்டோம் அப்படின்னா, நம் வீட்டில இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை ஏற்படப் போகிறது என்று அர்த்தம். ஒரு பல்லி தரையில ஊர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்கிறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, அது ஏதோ நிலநடுக்கம் வர்றதுக்கான ஒரு அர்த்தமாக சொல்லப்படுது. பெரும்பாலும் நம்மளுடைய கண்ணுல படக்கூடிய பல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு செல்வ வளம் பெறக்கூடியதாகவே, அது ஒரு மகாலட்சுமியின் அம்சமாகவே தான் பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல், நம்மளுடைய கண்ணில் படக்கூடிய பல்லி மட்டும் இல்லாமல், லக்ஷ்மி தேவி நம்முடைய வீட்டில குடியேறுகிறார் என்று சாஸ்திர ரீதியாகவும் சொல்லப்படுது. நம்முடைய வீட்டில பல்லி இருந்தது அப்படின்னா, எப்போதுமே நம்ம வீட்ல தானியங்களுக்கு குறைவே இருக்காதாம். எப்போதும் நம் வீட்டுல உணவு தானியங்கள் நிரம்பி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல் அட்சய திரிகை நாள்ல பல்லி அவ்வளவு எளிதில நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அட்சய திருதிகை நாள்ல மட்டும் பல்லிகள் மனிதர்கள் கண்கள்ல படாம இருக்குமாமாங்க. ஆனால் அந்த நாள்ல நாம பல்லிய பார்க்கிறோம்னா, அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாகத்தான் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட சாஸ்திரங்களின்படி நாம் பள்ளியை தீபாவளி அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, அது மங்களகரமானதாக கருதப்படுதுங்க.
தீபாவளி பண்டிகை அன்று இரவில் பள்ளியை பார்த்தீங்கன்னா, அது மிகவும் நல்ல அறிகுறி அப்படின்னு சொல்லப்படுது. ஆகையால் நாம் பள்ளியை லக்ஷ்மி தேவியையே குறிக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பிட்ட பள்ளிகளுக்கிடையே ஏற்படக்கூடிய சண்டையை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடித்தவரிடம் ஒற்றுமை இருப்பதை காட்டுகிறது. காரணம் இல்லாமல் நம்முடைய வீட்டுல சண்டை தொடங்கப் போவதையும் கூறுவதா சொல்றாங்க. நம்முடைய வீட்டுல தரையில தொடர்ந்து பல்லி நடமாடுவதை பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ வித்தியாசமான ஒரு நிகழ்வு அல்லது பிரச்சனை நமக்கு ஏற்பட போகுது அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால நம் வீட்டுல இது போல பல்லி இருக்கு, சண்டையிடுது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா எச்சரிக்கையோடு கவனித்து பார்ப்பது நல்லது. என்ன நண்பர்களே, உங்களுடைய அனுபவத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.